அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை கடை ஞாயிறு நவகிரக தரிசனத்தின் 4வது ஆலயமாக பட்டீஸ்வரம் வந்திருக்கிறோம். துர்க்கைக்கு விசேஷமான ஆலயம் என்று எல்லாராலும் அறியப்படக்கூடிய இந்த ஆலயம் மிக பிரசித்தி வாய்ந்த சிவாலயமாகும். இறைவனின் பெயர் தேனுபுரீஸ்வரர், இறைவியின் பெயர் ஞானாம்பிகை. இங்கே சிவனை பார்க்காது தெருவை பார்த்த அமைப்பிலே இருக்கக்கூடிய நந்தியும் விலகி நின்ற கொடிமரமும் இங்கே விசேஷமான அமைப்பு. சம்பந்த பெருமான் இந்த ஊருக்கு வருகை தந்த பொழுது அவருக்கு முத்து பந்தலை அனுப்பி தன் ஞான குழந்தை வரக்கூடிய அழகை பார்ப்பதற்காக சிவபெருமான் நந்தியையும் கொடிமரத்தையும் விலகி இருக்க சொன்ன தலம். எனவே இங்கு கொடிமரமும் நந்தியும் திருப்புன்கூரில் இருக்கக்கூடிய அமைப்பிலேயே விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மிக வரப்பிரசாதியான அன்னை விஷ்ணு துர்க்கையை இன்று சனிக்கிழமை ராகு வேளையிலே சந்திக்கும் பாக்கியத்தை அன்னைதான் கொடுத்தால் என்று சொல்ல வேண்டும். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்திலே அவசியம் இந்த தலத்தை தரிசித்து வீடு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நந்தனாருக்காக திருப்புன்கூர்ல நந்தி விலகி நின்றதை நாம கேள்விப்பட்டிருப்போம். தன்னை தரிசிக்க வரக்கூடியவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்து விட்டான், அவனுக்கு ஆலய பிரவேசம் இல்லை என்று அன்றைக்கு அனுமதி மறுத்த காலத்துல அவனுக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக திருப்புன்கூர்ல நந்தி விலகி இருக்கும். இங்க சம்பந்த பெருமான் சீர்காழியிலே பாடிட்டு அதுக்கப்புறம் திருக்கோலக்காலை பொற்தாளம் பெற்றுட்டு தாளம் இசைத்து பாடிக்கிட்டே வரும் பொழுது அவருடைய வருகையை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல என் குழந்தை அங்க இருந்து வந்துட்டு இருக்கான், நகருக்குடா 2 பேரும் சொல்லிட்டு கொடிமரம் நந்தி 2 பேர்த்தையும் நகர சொல்லி நகர்ந்த தலம் இந்த தலம். அங்க நந்தி மட்டும் நகர்ந்திருக்கோம், இங்க நந்தி கொடிமரம் எனக்கு யாரு இடையூறா இருக்கிற என் குழந்தை வர்றதை நான் பார்க்கணும், நகருங்க 2 பேரும் சொல்லி நகர்ந்ததுனால இங்க கொடிமரமும் நந்தியும் நகர்ந்த மாதிரி இருக்கும். அவரு முத்து பந்தலுக்கு கீழே அப்படியே பாட ஆரம்பிக்கிறாரு. அவருக்காக சம்பந்த பெருமானுக்காக விலகிய கொடிமரமும் நந்தியும்